ஹாய் மக்களே! சலங்கை ஒலி சீரியல் மார்ச் 27, 2026 என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னோட்டம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ககன் வந்து டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ண ஒத்துக்கிறாருல்ல, அதை போய் நான் சொல்லிட்டு வரேன் பூமிகிட்ட. பூமி ஏற்கனவே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கா, இது சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போய் பூமிகிட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி ககன் ஒத்துக்கிட்டாமா டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறா பூமி. இது மாதிரி அந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடி உன்னை காப்பாற்றினதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்காக ஒத்துட்ருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. அதுக்கு வந்து பூமி சொல்கிறாங்க, பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த நடந்த ஆக்சிடெண்ட் கூட ஒரு நல்லதுக்கு தான் என்ன தோணுது. ககன் மாமா வந்து எனக்கு அதனால தான் வந்து ஒத்துட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிம்மா ககன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் இவங்க ஜெயச்சந்திராவும் உதய் என்ற ஒரு மாப்பிள்ளையாக பார்த்துருக்காங்கல்ல, அவரும் வராங்க. வந்து என்னம்மா எப்படிம்மா ஆச்சு இது மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு சரத்சந்திரா. உடனே உதய் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஹார்ட் பீட்டு என்ன மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் வந்து இந்த உலகத்தில் எப்படி வாழ போகிறேன்னே எனக்கு தெரியலை, நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நினச்சி பார்க்க கூட என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் பார்த்து எப்படி இனிமேல் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கையில் அன்றைக்கி போட்டிருந்த ஆட்டோகிராஃப் கூட நான் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன், உங்கள் மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாக பேசுகிறாரு. இவர் பேசுகிறது வந்து ககன் தான் ஞாபகம் வருது. அவருக்கு ககன் தானே அவங்க வந்து உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் வந்துட்டு பேசுகிறாரு நினச்சி வருத்தப்படுறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா இந்தமாரி அகாடமி ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு இருந்தார், அப்படியே விட்டுடுறாரு. ஏன் இதில் எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து உதவி சொல்கிறாரு அந்த மாப்பிள்ளை, இது மாதிரி ஏன் அங்கிள் அவங்க ஓப்பன் பண்ணுறதுனால என்ன, ஏன் இதுக்கு வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் சொல்கிறீங்க, ஓப்பன் பண்ணட்டும், அவங்களோட ஆசை தானே அப்படின்னு சொல்லும் போது, இதில் வந்து பூமி மட்டும் ஓப்பன் பண்ணுறதில்ல, இன்னொருத்தவங்களும் இதில் வந்து ஜாயிண்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அது யார் அப்படின்ற கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவரே சொல்கிறாரு, இது மாதிரி பூமியோட எக்ஸில் தானே, பரவாயில்ல, அவங்க வந்து அகாடமி ஓப்பன் பண்ணணும், அதான் அவங்களோட ஆம்பிஷன், அதனால் நீங்கள் அவங்க ஓப்பன் பண்ணட்டும், அவங்க லைஃப் லாங் கூட அவர் கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணி டான்ஸ் அகாடமி நடத்தட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவரால் எதுவுமே சொல்ல முடியல. ஷோபா சந்திரா ஆசையும் அதானே, அதனால் சரின்னு சரத்சந்திரா ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி இந்த உதயிட்ட சொல்கிறாங்க பூமி. இதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பிளேஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ககன் லேப்டாப்பில். அப்போ வந்து பூமியை பற்றின ஞாபகம் தான் அவருக்கு வந்து போகுது. பூமி இது மாதிரி நேர்லேயே அவள் இமேஜ் க்ரியேட் பண்ணி நேர்லேயே அவன் என்ன இவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அதில் வந்து அவர் என்ன பூமிகிட்ட பேசுகிறாருன்னா, உனக்கு எப்படி வந்து என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தோணுச்சு, உன்னால் எப்படி என்னை மறக்க முடிஞ்சுது, ஏன்னாச்சும் மாயா மந்திரம் இருந்தால் சொல்லு, நான் உன்னை மறக்கிறதுக்கு நானும் உன்னை மறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா அவர் வந்து அது வந்து ஒரு கனவு மாதிரி அவருக்கு தோணுது. சரின்னு சொல்லிட்டு அவரால் அங்கே ஒர்க் பண்ண முடியலைன்ட்டு பேக்கில் லேப்டாப்லாம் வச்சுட்டு திரும்பி வெளியில் காருக்கு போகிறாரு வீட்டுக்கு போகிறதுக்காக. அங்கே வந்து யார் யார் இருக்காங்கன்னா, சாதனா, அபூர்வா, அப்புறம் மருதாணி சித்தி 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி பூமி வந்து தப்பிச்சிட்டா, அதை காப்பாற்றினது அவன் தம்பி தான் அப்படின்ற மாதிரி. அது தம்பி தான் காப்பாற்றினதுன்றது மட்டும் அவர் காதில் விழுந்துடுது. அது ஆமாம், தம்பி தான் காப்பாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் தான் காரணமா பூமிக்கு இது மாதிரி ஆனதுக்கு, உங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன், இப்போவே நான் வந்து சரத்சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இதுக்கெலாம் காரணம் நீங்கள் தான்ட்டு. உனக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்கள் ஒன்றும் காரணம் கிடையாது, இது மாதிரி அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இது மாதிரி அதை காப்பாற்றினது தம்பின்றதை நாங்கள் பேசிகிட்ருக்கோம், இதுக்கு எந்த சம்மந்தமும் எங்களுக்கு கிடையாது, இதை வந்து எங்கள் மாமா சரத்சந்திரா ஒத்துக்கவும் மாட்டார் நீ சொல்கிறத, அவருக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்ற மாதிரி மழுப்புன மாதிரி பேசுகிறா அபூர்வா. உடனே இதுல ஏதாச்சும் உங்கள் வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சு அப்புறம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாங்க.
இவர் வந்து அக்காட்ட ஃபோன் பண்ணுறாரு சிவா. ஃபோன் பண்ணி இது மாதிரி எப்படிக்கா இருக்கா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பூமியை கேட்குறாங்க. பூமி வந்து ஏன் இப்போ ஃபோன் பண்ணடா, அங்கே எல்லோரும் இருக்காங்க, யாருக்கா சந்தேகம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லும்போது, ஏன்க்கா உனக்கு உடம்பு முடியாத நேரத்தில் உன் பக்கத்தில் தான் நான் இல்லை, பேசுறது கூட கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இதை வந்து பூரி பார்த்துட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு, அக்கா அக்கான்னு பேசிகிட்டு இருக்கா, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டு அகில், அவன் வந்து அகில்ன்றது உனக்கு அக்கான்னு ஒன்று விழுந்துருச்சு, இப்போ உனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, அகிலேஷன்றது ஆம்பளை பையன்தான், பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கள் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான், இதெல்லாம் ஃபோன் அவன்கிட்ட இல்லை, நீ என்னென்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்ற மாதிரி சந்தேகப்பட்டு கேட்டுட்டு போகிறா பூரி. உடனே கொஞ்சம் தள்ளி போய் இது மாதிரி திரும்பியும் பூமிகிட்ட பேசுகிறாரு. இது மாதிரி உடம்பு பார்த்துக்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இது மாதிரி டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணுறத பற்றி சொல்லிகிட்ருக்காரு. உடனே நம்ம சாரதா அத்தையும் கேபி மாமாவையும் ஒன்று சேர்க்கணும், நீ தாண்டா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பூமி சொல்கிறா. என்னக்கா பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு சிவா. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ வந்து சாரதா அத்தை ஃபோன்லேருந்து நீ வந்து கேபி மாமா மெசேஜ் போடுன்னு சொல்லவும் இவரும் போகிறாரு சிவா. அப்போ வந்து சாரதா வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி எனக்கு ஆஃபீஸில் ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, தூங்குறதுக்கு லேட் நைட் ஆகிடும் போல் இருக்குது, ஒர்க்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு டீ கிடைக்குமா ஆண்டின்னு கேட்குறாரு சாரதாட்ட. போட்டு தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாரு அவர், கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு. அதை அவங்க பார்க்கல, போயிட்டு மெசேஜும் போட்டுட்டு அதை டெலீட் பண்ணிவிட்டு கொண்டாந்து வச்சிடுறாரு. இவர் அனுப்புனது அவர் பார்க்கவே இல்லை. உடனே மீரா வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி என்ன இவ்வளோ நேரமாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து நான் உனக்கு என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் தூங்குங்க, ஏதோ யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க, வந்து படுங்க, வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை மெசேஜை பார்க்காத வந்து பூமி எட்டேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. மீராட்ட இது மாதிரி மெசேஜ் வந்துருக்கு, மாமா வந்து பார்க்காம படுத்துட்டாங்க, மாமாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா பூமி. அவளும் ஃபோன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு மெசேஜ் எதுவும் வந்திருக்குன்னு பார்க்கவும், அவரும் பார்த்துட்டு இது மாதிரி சாரதா அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இது மாதிரி மெசேஜ் நீ தான் அனுப்பிச்சியா அப்படின்னு. மெசேஜ் அனுப்பிச்சா அதனால் ஃபோன் பண்ணேன், நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ தானே வந்து சாப்பிட்டியா மெசேஜ் அனுப்பிச்சிருக்க, அதனால தான் நான் சொல்கிறதுக்காக கால் பண்ணேன் அப்படின்னு வந்து கேபி சொல்கிறாரு. இல்லை நான் எதுவும் ஃபோன் பண்ணலை, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே என்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்ற போது நான் எப்படி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இவர் அனுப்புனதெல்லாம் தெரியல, சாரதா வந்து சிவா அனுப்புனதெல்லாம் தெரியல. அவங்க வந்து டீ தானே கேட்டாருன்னு போட்டு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இது மெசேஜ் விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது. இவங்க திடீர்னு அவரே சொல்கிறார் போல் இருக்குன்னு நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோன் பண்ணி இது மாதிரி ககன் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபோனில் கேட்டுட்ருக்காங்க பூமி. அவர் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிவிடு அவரை பார்க்குறதுக்கு, அவர் என் மேலே கோவமாக இருக்கார், கல்யாணம் நிறுத்திட்டேன்னு என் மேலேயும் தப்பு இருக்குது, நானும் வந்து தப்பு தான் பண்ணிட்டேன், கல்யாணத்தை நிறுத்தி அவரை பார்க்கணும் போல் இருக்குது, ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்கிறாங்க. இவரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு. அதை பார்த்துட்டு பேசிகிட்ருக்காங்க, ககன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. உண்மையாக அவரும் நேரில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு இவங்கள்ட்ட. பேசிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரா வந்து தண்ணி அடிச்சுட்டு ககன் வீட்டுக்கு வரா. அது தண்ணி அடிச்சுட்டு வரவும் கதவு தட்டுறா. ககன் வந்து திறக்கிறாரு, ககன் மேலே விழுந்துடுறா. இது மாதிரி என்னை விட்டுட்டு நீங்கள் வந்து பூமி எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் செர்ரி வந்து இது மாதிரி பண்ணிட்டான், எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்ருக்கா. சரின்னு சொல்லிட்டு செர்ரிக்கு ஃபோன் பண்ணி, செர்ரி இங்கே வா, வந்து நட்சத்திரா கூப்பிட்டு போ, நட்சத்திரா தண்ணி அடிச்சுட்டு இங்கே வந்து இங்கே வந்துட்டா, அவளால் வீட்டுக்கு வர முடியாத சுச்சுவேஷன், நீ வந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. செர்ரியும் வந்து இது மாதிரி நான் புருஷன் வந்திருக்கேன், வா வீட்டுக்கு போகலாம். யார் நீ என் புருஷன், யாரா நீ என் புருஷனா, நீ என் புருஷன் கிடையாது, நீ என் புருஷன் இல்லைன்னு சொல்ல அப்போ தான் வருவேன் அப்படின்னு சொல்லவும், அவரும் சொல்கிறாரு நான் உன் புருஷன் கிடையாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லவும் அவளும் போகிறா. போய் காரில் உட்கார வைக்கிறா. அப்போ ககன் வந்து பேசுகிறாரு, நீங்கள் என்ன கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, நீங்கள் 2 பேரும் புருஷன் பாட்டி ஆகிட்டீங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ அவ கூட சேர்ந்து பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு
மறுநாள் வந்து ஃபோன் பண்ணுறா. பூமி ஃபோன் பண்ணி இது மாதிரி ககனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்காக கால் பண்ணுறா. கால் 2 தடவை அவர் அட்டன் பண்ணவே இல்லை. திரும்பி 3ஆவது தடவை ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணி, என்ன வேணும் உனக்கு, இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே இவளும் இது மாதிரி டான்ஸ் அகாடமி நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும், உங்கள் கையால் தான் ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும் மாமான்னு சொல்கிற போது, யார் மாமா உனக்கு, நீ தான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல, அவர் தான் உனக்கு மாமா, நான் ஒன்றும் மாமா கிடையாது, இனிமேல் மாமான்லாம் கூப்பிட்டா நீ அவ்வளோதான் நீனு அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் இனிமேல் சொல்லலை, நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லும்போது, நான் இதுக்கு ஒத்துக்கிறதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா சொல்கிறதுனால ஓப்பன் பண்ணோம், ஓப்பன் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன், அதனால் நீ வந்து சொல்கிறதுக்காக நான் வரல, எங்கள் அம்மாவுக்கு தான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாரு. அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி, ஷோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி பூமி பேசிகிட்டு இருக்கா. இது மாதிரி ஒத்துக்கிட்டாரு ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பூ ஒன்று வந்து விழுது. அவங்க அம்மா வந்து இதில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. அவள் அதை ரொம்ப பார்த்துட்டு சந்தோஷப்படுறா. இதில் வந்து அபூர்வா என்ன பண்ணுறான்னா, இந்த ஓப்பன் பண்ணக்கூடாது, இந்த அகாடமி ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை அவள் வந்து சதி பண்ணிகிட்ருக்கா. இது எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லி மதான் சித்தடி பேசிகிட்ருக்கா. உடனே ஜெயச்சந்திரா வராரு. நீங்கள் எப்படி மாமா அதை ஓப்பன் பண்ண ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு வந்து உதயே ஒத்துக்கும் போது நான் வந்து எப்படி ஒத்துக்காமல் இருக்கிறது, அவங்க 2 பேரும் தான் வாழ போகிறாங்க, அவங்களுக்கு ஓகேனா ஓகே தான், அவரே ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது, இவர் வந்து ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அபூர்வாக்கு. உடனே அந்த மாப்பிள்ளையும் வராரு, புது மாப்பிள்ளை இருக்கார். உதய் வந்து இது மாதிரி யார் பேரில் ஓப்பன் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறா ஜெயச்சந்திரா பூமியை கூப்பிட்டு. அந்த உதய் முன்னாடி ஏன்பா ஏன் கேட்குறீங்க, இது இப்போ எதுக்கு இதை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு யாராச்சும் ரொம்ப முக்கியமானவங்க இருக்காங்களா, அவங்கள வச்சு ஓப்பன் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, உங்களுக்கு விட யார் எனக்கு முக்கியமானவங்க இருக்காங்க, அதெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு இதுக்கெலாம் காரணம் வந்து அபூர்வா தானே, இவர்கிட்ட சொல்லி ககன் ஓப்பன் பண்ண விடாத மாதிரி பண்ணி பேசிகிட்டு இருந்தால, அதை கெடுத்து விடுறதுக்கு, ககன் ஓப்பன் பண்ண விடாமல் கெடுத்து விடுறதுக்காக தான் ஜெயச்சந்திராட்ட பேசி சொல்லியிருப்பா. அதனால் அவர் வந்து கேட்குறாரு, இது வந்து யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம்ல, அப்போ வந்து உதய் ஓப்பன் பண்ணட்டும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவளாலேயும் ஒன்றும் சொல்ல முடியல, அவங்க அப்பா சொல்கிறதுனால ஒன்றும் சொல்லாமல் நிற்கிறா. சரின்னு சொல்லிட்டு உடனே அபூர்வா அவங்க போனதுக்கப்புறம், வாங்க மாப்பிள்ளை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி காஃபி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அபூர்வா வந்து பூமிகிட்ட பேச சொல்கிறா, இது மாதிரி நீ வந்து எப்படி இந்த அகாடமி ஓப்பன் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன், ககனை வச்சுலாம் உன்னால் ஓப்பன் பண்ண முடியாது, ககன் கையாலெலாம் நீ திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுறா. பூமியும் சேலஞ்ச் பண்ணுறா, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடு என்னன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.